இந்த வீடியோவில் however என்ற வார்த்தையை பற்றி பார்ப்போம். HOWEVER. howeverக்கு ஒரு 4 அர்த்தங்களாக இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு அர்த்தத்தை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் உடனே இன்னொரு 3 வீடியோ போடுவேன். அதில் மற்ற 3 அர்த்தங்களையும் சொல்லுறேன். howeverக்கு ஒரு அடிப்படையான ஒரு அர்த்தம் என்னென்னா ஆனால் என்ற ஒரு அர்த்தம். The house is quite big. However, the approach is not good. அந்த வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் அதுக்கு போகிற வழி அவ்வளோ சரியில்லை. அப்ரோச்னா வழி. He is an average student. However, he is a great sportsman. அவன் படிப்பில் ஒரு சராசரி மாணவன், ஆனால் அவன் ஒரு விளையாட்டில் ரொம்ப கெட்டிக்காரன். He is normally quiet. However, he raises his voice when he sees injustice. அவன் சாதாரணமாக அமைதியாக இருக்கக்கூடியவன், ஆனால் அவன் அநீதியை கண்டால் அவன் தன் குரலை உயர்த்துவான். இதுதான் however அர்த்தம். ஆனால் முதல்ல சொன்ன ஒரு வாக்கியத்துக்கும் அடுத்து சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்படி இருக்குது, இருந்தாலும் இப்படி இருக்குது. ஏறக்குறைய பட் என்ற ஒரு அர்த்தம். He is quiet but he will raise his voice when he sees injustice அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் அது ரெண்டு யூஸும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் யூஸ் பண்ணுறது ஒரே சென்டென்ஸில் அப்படி சொல்லிக்கலாம். இதில் 2 சென்டென்ஸ் தான். He is quiet, he is normally quiet, full stop. However, he will raise his voice when he sees injustice done. This is a short video. However, I hope you will like, share and subscribe. நன்றி, வணக்கம்.